ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே EKN வேதாகம பள்ளியின் நேயர்கள், சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் வேதாகம பாடத்தினுடைய அடுத்த பகுதியாக நியாயப்பிரமாணத்தை குறித்து நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். போன பாடத்தில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, வேதாகமம் 2 பிரிவாக இருக்குது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு என்பதை நாம் எப்படி இதுவரைக்கும் யோசித்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் தொடங்கி மல்கியா வரைக்கும் தான் பழைய ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இது வரைக்கும் நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் போன பாடத்தில் என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரத்தில் தான் பழைய ஏற்பாடே ஆரம்பிக்கிறது. அதாவது உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை அங்கே தான் ஆரம்பமாகிறது. அங்கிருந்து தான் நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படுகிறது. அதற்கு முன்னால பிதாக்களின் காலம், அவங்க எப்படி வாழணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி நடக்கணும், அவங்க நடைமுறை வாழ்க்கை என்ன, எப்படி கீழ்ப்படியணும் அப்படிங்கிற சட்டங்களை குடும்ப தலைவர்கள் மூலமாக அந்த குடும்பங்களுக்கு போதித்து அவர் நடத்தினார். அதனால அது பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையின்படி அது பொருந்தாது. ஆகவே பழைய ஏற்பாடு என்பது ஆதியாகமும் 20ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை வரை அது வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து கூட நியாயப்பிரமாணத்தின் கீழே பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின்படி தான் அவர் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், அடக்கம் கூட செய்யப்பட்டார் அப்படின்னு நாம் படித்தோம். போன பாடத்தை நான் ஒரு விஷயம் சொன்னேன். நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் என்று நாம் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோமே, இந்த நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறத கிறிஸ்தவ உலகம் எப்படி பார்க்குதுன்னா, ஒரு மஞ்சள் கண்ணாடியை போட்டுக்கிட்டு அந்த மஞ்சள் கண்ணாடி வழியாகவே பார்த்து மஞ்சளாக தெரியுது மட்டும் தான் நியாயப்பிரமாணம், மீதி எல்லாம் நியாயப்பிரமாணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது எப்படி இருக்கு? பூனை கண்ணை மூடிட்டா பூலோகமே இருண்டு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதன் புது கண்டுபிடிப்பு, மனிதனுடைய கண்டுபிடிப்பு. ஆனால் போன பாடத்தில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, நியாயப்பிரமாணம் என்பது வெறும் 10 கட்டளைகள் மட்டுமல்ல, அது 613 சட்டங்களை உள்ளடக்கின ஒன்று அப்படிங்கிறத கேட்கும்போது நிறைய பேருக்கு உங்களில் ஒரு விதமான ஒரு நகைப்பு. ஆமாப்பா, இவருக்கு கண்டுபிடிச்சார் புதுசாக வந்து, இது வரைக்கும் எங்கள் ஐயர் சொல்லாது, எங்கள் ஃபாதர் சொல்லாது, எங்களுடைய ஊழியக்கார் சொல்லாதது, எங்களுடைய பாஸ்டர் சொல்லாது, இவர் புதுசாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நையாண்டி கூட பண்ணியிருக்கலாம். சரி, அது தேவனுக்கு மகிமையாகவே இருக்கட்டுமே. இப்போது இந்த 10 கட்டளைகள் என்பது என்ன அப்படின்றத யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற எல்லா குடும்பங்களிலும், கிறிஸ்தவர்கள் அல்லாத குடும்பங்களிலும் கூட என்னன்றாங்கன்னா, அதை ஒரு பிரேம் பண்ணி நடு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி மாட்டி வைக்குவாங்க. இன்னொரு போட்டோ இருக்கும், இயேசு கிறிஸ்து நடுவில் நின்று உட்காந்து மீதி பேர்லாம் 12 பேரும் சுற்றி இருக்கிற அந்த பஸ்கா, கடைசி பஸ்கா, அந்த ஒரு போட்டோ எல்லா வீடுகளிலும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த 10 கட்டளைகள் அப்படிங்கிறது அல்லது நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிதாக்களின் காலம் முடிந்த பிறகு தேவன் ஆபிரகாம் என்னும் குடும்பம், ஈசாக்கு என்னும் குடும்பம், யாக்கோபு என்னும் குடும்பம், இந்த குடும்பத்தை இப்போ என்ன ஆகிட்டாருன்னா ஒரு தேசமாக, ஒரு ஜாதியாக தேவன் அதை பரிணாம வளர்ச்சி அடைய செய்தார். ஒரு குடும்பம் இப்பொழுது தேசமாகியது, ஜாதியாகியது. இஸ்ரவேல் என்று யாக்கோபுக்கு அவர் பெயர் மாற்றின காரணத்தினால அந்த பேர்லயே அவங்க வந்துட்டாங்க, நாங்க இஸ்ரவேல் ஜாதிகள். அவங்க போய் ஆண்டாங்க இல்லையா, வாழ்ந்தார்கள் அல்லவா,
அந்த தேசம் முழுவதும் சேர்ந்து இஸ்ரவேல் தேசம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீ கால் மிதிக்கும் தேசத்தை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னார் இல்லையா? அந்த கொடுப்பேன் என்று சொன்ன அந்த சட்டத்தின்படி அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த கானானை இஸ்ரவேல் என்னும் தேசமாக கொடுத்தார். சரி, இப்போ இந்த 10 கட்டளைகள் யாருக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த மீதியானியர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? இவர்கள் மற்ற இதர ஜாதிகள், இவங்க யாருக்குமே இந்த சட்டங்களை தேவன் கொடுக்கவில்லை. இந்த சட்டங்கள் உலகளாவிய சட்டம் அல்ல. இந்த நியாயப்பிரமாண சட்டம் என்பது ஒரு ஜாதிக்கான சட்டம், இஸ்ரவேல் என்கிற ஒரு குடும்பத்திற்கான சட்டம், இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசத்திற்கான சட்டமே ஒழிய இது உலகளாவிய சட்டம் கிடையாது. அதை முதல்ல நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த 10 கட்டளைகள் இஸ்ரவேல் தேசத்தினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதர சட்டங்கள் சொல்ல 613 சொன்னோம் இல்லையா? இதர சட்டங்கள் எல்லாமே அந்த 10 கட்டளைகளை மையமாக வைத்து அதற்கு உட்பிரிவுகளாக அப்புறம் 1/2 அப்படின்னு சட்டங்கள் வரும் இல்லையா? அந்த மாதிரி வரக்கூடியதான சட்டங்களாக இதை நாம் பார்க்கிறோம். இப்போ உதாரணமாக நம்ம 10 கட்டளைகளில் நாம் சில சட்டங்களை எடுத்துக்கிட்டு அது எப்படி மற்ற சட்டங்களோடு கூட பொருந்தி போகிறது அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு நான் படிக்க போறேன். அதே நேரத்தில் இந்த எல்லா 613 சட்டங்களையும் நியமங்களையும் நீதிகளையும் நம்முடைய பரலோகத்தின் தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நோவா, ஆதாம் போன்றவர்களிடத்திலே குடும்ப தலைவர்களின் மூலமாக குடும்பத்துக்கு பேசினது போல எல்லா குடும்பத்தோடும், அதாவது 12 கோத்திர தலைவர்களோடும் தேவன் பேசாமல் மோசே என்னும் அவருடைய தெரிந்து கொண்ட பாத்திரத்தோடு பேசி, மோசே கிட்ட பேசி ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் இந்த சட்டங்கள் போய் சேரும்படியாக அவர் பார்த்து கொண்டார். இன்னைக்கு நான் உங்களுக்கு கூட சில விஷயங்களை அது குறித்து பேச நான் விரும்புகிறேன். சரி, இப்போ அந்த 10 கட்டளைகள் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல வரிசையா படிக்கலாம். 1, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2, எனக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்காக உண்டாக்க வேண்டாம். 3வது சட்டம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க நினைப்பாயாக. 5, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 6, கொலை செய்யாதிருப்பாயாக. 7, விபசாரம் செய்யாதிருப்பாயாக. 8, களவு செய்யாதிருப்பாயாக. 9, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10, பிறனுடைய வீட்டையும் மனைவியையும் வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் மாட்டையும் கழுதையும் பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் சொல்றாருங்க. நீங்க உங்களுடைய வேதாகமத்தை என்னோடு கூட யாத்திரையாகமத்தினுடைய 20ஆம் அதிகாரத்தை புரட்டி கொள்ளுங்கள். இந்த 10 கட்டளைகளை தேவன் கொடுத்து பேசி கொண்டிருக்கும் பொழுது ஏற்கனவே மலையை சுற்றிலும் ஒரு கோடு வரைந்து அல்லது ஒரு எல்லையை மோசே தேவனுடைய கட்டளைப்படி அவன் போட்டு, இந்த எல்லையை தாண்டி யாரும் உள்ளே வரக்கூடாது, தொடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையை தேவன் மூலமாக மக்களுக்கு மோசே சொல்லி அதன் பிறகுதான் மலைக்கு மேல அவர் ஏறி போனார். இப்போ மோசே மலையில் இருக்கிறான், தேவன் அவனோடு பேசி கொண்டிருக்கிறார். கீழே ஜனங்கள் எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அந்த காட்சி எல்லாருடைய இருதயத்தையும்
உறைந்து போக பண்ணியது. பயம், திகில், கலக்கம், ஒரு விதமான பதற்றத்தை மக்கள் மத்தியிலே உண்டாக்கியது. வாசிக்கலாம். யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். ஜனங்களுக்கு மோசே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த காட்சியை பார்க்கிறார்கள். அது பயங்கரத்தை உண்டாக்குகிறது, திகிலை உண்டாக்குகிறது. உடனே பயந்து போய், மோசே நீ கேட்டு எங்களுக்கு சொல்லு, அதை நாங்கள் கேட்போம் என்றார்கள். இதோடு 10 கட்டளை நிறுத்தப்பட்டது. தேவன் 10 கட்டளை கொடுத்து முடிச்சுட்டாரு. அது 2 கற்பலைகளை எழுதினாரு. மோசே கையில் 2 கற்பலையை கொடுத்து கீழே அனுப்பினாரு. அந்த 2 கற்பலகை தான் உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது முக்கியமான சட்டங்கள், முக்கியமான சட்டங்கள், கட்டளைகள். அதை நாம் மறுக்கவில்லை, அதற்கு விரோதமாகவும் நாம் பேசவில்லை. ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை கற்றுக்கொள்ளாமல் போனால் அது நாளைய நியாய தீர்ப்பிலே நமக்கு எதிராக வந்து நிற்கும். ஐயோ, அந்த சப்ஜெக்டை படிச்சிருக்கலாம் போல தெரியுது, அந்த கேள்வியை படிக்கலாம்னு நினைச்சேன், பட் அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு நான் விட்டுட்டேன். ஆனால் அதே கேள்வி தான் என்னுடைய தேர்வுக்கு வந்தது, நான் என்ன பதில் தெரியாமல் தவித்தேன் என்பது போல நாளைக்கு நம்ம திக்கி முக்காடி நிற்கக்கூடாது என்பதற்காக இதர சட்டங்களையும் நாம் தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதை இந்த நேரத்திலே உணருங்கள். சரி, இப்போ மோசே தேவன் பேசுறத காட்சி நின்று போனது. ஓகே, 21ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது. இந்த 21ஆம் அதிகாரத்துல தேவன் என்ன சொல்றாரு? இப்போ மோசே கிட்ட பேசுறாரு. மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவது, நியாய பிரமாணம். இது கூட என்ன? நியாய பிரமாணத்தை ஒட்டி வருகிறதான, அதற்கு அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வருகிறதான சட்டங்கள். அதாவது அது ஒரு அரசியலமைப்பு சட்டம். ஏற்கனவே சொன்னேன், அதை நடைமுறை வாழ்க்கையிலே தனிப்பட்ட இஸ்ரவேலன், தனிப்பட்ட இஸ்ரவேலின் குடும்பம், இஸ்ரவேல் என்கிற சமூகம், அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கை, தேவ பயம் போன்றவைகளை எப்படி இந்த சட்டங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் பின்னால் வரக்கூடிய சட்டத்திட்டங்கள். சரி, இப்போ ஒரு சின்ன உதாரணம் ஒப்பீடு நான் உங்களோட பேசினா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். யாத்திரையாகமத்தில் இப்போ 20ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன், வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். 10 கட்டளையில் ஒரு கட்டளை, கொலை செய்யாது இருப்பாயாக. ரைட், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு, கொலை செய்யாது இருப்பாயாக. இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஆட்சி செய்ய முடியுமா? ஒருத்தர் நியாயம் தீர்க்க முடியுமா? அது என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கோரை வேணும் இல்லையா? அதுக்கு துணை சட்டங்கள் வேணும் இல்லையா? அதனால அதை எப்படி மனித வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில செயலாக்கப்படுத்துவது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கொடுக்கப்படுகிற பிரமாணங்கள். அதனால 10 கட்டளைகள் மட்டும்தான் நியாயப்பிரமாணம் என்ற அந்த எண்ணங்களுக்கு ஆசிட் ஊற்றி கழிவிடுங்க. 10 கட்டளை மட்டும்தான் அப்படிங்கிற அந்த விசுவாச நம்பிக்கை இப்பவுமே என்ன பண்ணுங்க, ஆசிட் விட்டு தொடச்சிருங்க, கழிவிருங்க. அந்த அடையாளம் கூட தெரியக்கூடாது. இங்கே 21ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தின்படி தேவன் பின்னால கொடுக்கிற எல்லாமே பிரமாணங்கள் தான், அதுவும் நியாய பிரமாணங்கள் தான். இப்போ நம்ம 20ஆம் அதிகாரம் 13ல என்ன படிச்சோம்? கொலை செய்யாது இருப்பாயாக. ரைட், ஓகே. இது எப்படி நடைமுறைப்படுத்துது தேசத்துல அப்படின்னா, யாத்திரையாகமும் 21வது அதிகாரத்துல 12 முதல் 23 வசனங்கள் வரை நாம வாசிக்கணும். படிக்கிறேன், எல்லாத்தையும் நீங்க தெளிவா கவனிச்சு பாருங்க.
21ஆம் அதிகாரம் 12 முதல் 23 வரைக்கும். ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். ஒருவன் பதிவிருந்து கொல்லாமல் தேவ செயலாக தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரெண்டுமே கொலைதான். ஒருவனை அடித்து கொலை செய்கிறான், அவன் செத்து போயிட்டான். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? கொலை செய்யாது இருப்பாயாக. அப்ப கொலை செய்தால் பாவம். ஒருவன் நேரடியாக அடித்தோ வெட்டியோ அல்லது ஏதோ ஒரு முறையில் அவனை சாக அடித்தான், செத்து போயிட்டான். இப்போ கொலை செய்தவனுக்கு என்ன தண்டனை அப்படின்னா அவனுக்கு மரண தண்டனை. 13வது வசனத்துல 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இங்கேயும் ஒரு கொலை நடக்குது. இங்கேயும் ஒருவன் தாக்கி இருக்கிறான், மற்றொருவன் இறந்திருக்கிறான். இங்கே ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது, கொலை செய்தவன் ஒருவன் இருக்கிறான். ஆனால் இந்த பிரமாணம் என்ன சொல்லுகிறது? அப்படி கொலை செய்தவன் திரும்ப கொலை செய்யப்படக்கூடாது. அவன் பிழைப்பதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அவன் ஓடி போய் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அடைக்கல பட்டணம் என்ற ஒரு பட்டணத்தை இஸ்ரவேல் நகரத்தில் தேசத்தில் அவர்களுக்காக ஏற்படுத்தினார் என்று நாம் படிக்கிறோம். கவனிங்க, கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற நியாயப்பிரமாணம் எப்படி அதை நடைமுறைப்படுத்துவது என்று வருகிறது. அதுவும் சட்டம்தான். இதையெல்லாம் சேர்த்து தான் 613 சட்டம்னு சொல்லி இருக்கிறோம். வேதம் சொல்லுது. இதை போதிக்கிற என்னை நீங்க தப்பா நினைக்க கூடாது. என்னடா 10 கட்டளை இல்லைங்கிறாரு நியாயப்பிரமாணம். இதுவரைக்கும் நாம 10 கட்டளை தானே நியாயப்பிரமாணம் நாம நம்பிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம நம்பிக்கையில மோசம் போக்குறாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நியாயப்பிரமாணம் 10 கட்டளைன்றதை உலகம் பூரா நம்புறது எனக்கும் தெரியும். அது பேர்ல 10 கமாண்ட்மெண்ட்ஸ் திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க, அதுவும் தெரியும். எல்லாருக்குமே நியாயப்பிரமாணம் தெரியும் தான், 10 கட்டளை தெரியும் தான். ஆனா அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? உபாகம புத்தகத்துல 19ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 4-5 வசனம். கொலை செய்து அங்கே ஓடி போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யார் என்றால் தான் முன்னே பகைத்திராத பிறன் ஒருவனை மனதறியாமல் கொன்றவன் தானே. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அதாவது கொலை செஞ்சுட்டான் உயிரோடு இருக்கணுங்கிறாரு. அவனை கொலை செய்யாத. ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனோட காட்டில் போய் மர வெட்ட தன் கையில் இருந்த கோடாரியை ஓங்கும் போது இரும்பானது காம்பை விட்டு கடன்று மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போனால் இரத்தப்பழிக்காரன் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை வழி தூரமாய் இருக்கிறதுனாலே பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொன்று போடாதபடிக்கு இவன் அந்த பட்டணங்கள் ஒன்றில் ஓடி போய் குடியிருப்பானாக. இவன் அவனை முன்னே பகைக்காதபடியினாலே இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை. கவனிக்கிறீங்களா? இது சட்டம் தானே, இது கட்டளை தானே. அப்போ இந்த கட்டளைகளைத்தான் நியாயப்பிரமாணத்தோடு நாம் சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். 10 மட்டும் பிரித்து தனியா வச்சிருக்க கூடாது. கொலை செய்யாதிருப்பாயாக. யாரை கொலை செய்யணும்? எவன் ஒருவன் நேருக்கு நேர் ஒருவனை தாக்கி மனதார கொல்லுகிறானோ அவனுக்கு கொலை. சரி, இப்போ நாம யாத்திரையாகமும் 21ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்துக்கு வரும். அங்க யாரெல்லாம் கொலை பாதர் பார்க்கலாம். ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிப்பீடத்திலிருந்து பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். ஒருத்தன் இன்னொரு விரோதமாக பகையை மனதில் வைத்து திட்டம் பண்ணி அவன் எப்ப தனியா இருப்பான், எப்ப இந்த வழியா வருவான், எங்க வச்சு அவனை ஆள் வச்சு அடிக்கலாம் அப்படின்னு மனதிலே ஒரு பிளான், மாஸ்டர் பிளான் பண்ணி கொலை செய்து விட்டால் வேதம் சொல்லுகிறது அவன் என் பலிப்பீடத்தில் இருந்தாலும் அவனை அங்கே இருந்து பிடித்து கொண்டு வெளியே அவனை கொன்று போடுங்கள், கொலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறது.
இது பேசுறது எது? நியாயப்பிரமாண சட்டம். யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக என்று. அப்படி கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன அந்த ஒரு சட்டத்திற்கு இணை துணை சட்டங்கள் தான் இவைகள் எல்லாமே. அடுத்து பார்க்கலாம் 15ஆம் வசனம், தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். என்ன மாதிரி வசனம், எவ்வளவு அழுத்தமா சொல்றார் பாருங்க. கொலை செய்யப்பட கடவன் அப்படின்னா பரவாயில்ல, நிச்சயமா அவனை கொன்னுடுங்கயா. தன் தகப்பனையும் தன் தாயையும் எவன் ஒருவன் அடிக்கிறானோ அவன் கொலை செய்யப்பட கடவன். இது தேசத்தின் சட்டம், நியாயப்பிரமாணத்தின் துணை சட்டம். இந்த சட்டத்தை இன்னைக்கு இந்தியாவில் பயன்படுத்த முடியுமா? பக்கத்து நாடுகளில் பயன்படுத்த முடியுமா? நம்முடைய மாநிலத்தில் பயன்படுத்த முடியுமா? நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் இதை அங்கீகரிக்குமா? அதனால தான் நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று என் அன்பு தேவ பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களே, உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். நியாயப்பிரமாணம் சிலுவையிலே அறையப்பட்டது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. நியாயப்பிரமாணம் சிலுவையிலே அறையப்படவில்லை என்றால் இந்த சட்டம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது என்று அர்த்தம். இதுவும் நியாயப்பிரமாணம் தான். 10 கட்டளையிலே இருக்கக்கூடிய உள் கட்டமைப்பு இவைகள், உட்சட்டங்கள் இவைகள், உட்பிரிவுகள். ஒருவன் தாயும் தகப்பனையும் அடிக்கிற போது அவனை அடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும். 17ஆம் வசனம், தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். நிறைய பேர் இன்னைக்கு பேசுறாங்க, யார் உன்னை என்னை பெத்துக்கு சொன்னா? நானா சொன்ன உன்னை பெத்துக்கு சொல்லி? வந்து உனக்கு நான் பிறந்தன அப்படின்னு தன் தகப்பனையும் தன் தாயையும் மனதார சபிக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். இது கிறிஸ்தவ குடும்பத்தில் இல்லையா? அப்படின்னா கிறிஸ்தவங்களுக்கான சட்டத்துல அவனை கொலை செஞ்சு விட முடியுமா? சட்டம் இடம் கொடுக்க முடியுமா? இடம் கொடுக்குமா? இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல தன் தகப்பனையும் தாயும் மதிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள்? கிறிஸ்தவத்திலும் சரி, வெளியிலும் சரி. சரி, வெளியானவங்களை விட்டுருங்க, புறஜாதிகளை விட்டுருங்க. பாரம்பரியமான கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்களே, கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழுகிறார்களே, இந்த சட்டத்தின்படி உங்கள் சபையிலே நீங்கள் நியாய தீர்ப்பை செய்ய முடியுமா? அப்படி நியாய தீர்ப்பு செய்யலன்னா இந்த சட்டம் நாளை உங்களை சும்மா விடுமா? தகப்பனையும் தாயையும் கனவீனப்படுத்துகிற எத்தனை விசுவாசிகள் உங்கள் சபைகளில் இருக்கிறார்கள்? எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள்? விசுவாசியை விடுங்க, விசுவாசியை விடுங்க. பெத்த அப்பா கிட்ட அம்மா கிட்ட பேசாத எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். பெத்த அப்பனுக்கும் அம்மாவுக்கும் சோறு போடாத எத்தனையோ ஊழியக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க. சகோதரர்களே, உபதேசம் பேசுறதுனால பிரயோஜனம் கிடையாது. நடைமுறை வாழ்க்கையிலும் அது இருக்கணும். அன்பு தேவ பிள்ளைகளே, இது யோசிங்க, இது யோசிங்க. நான் உலகத்தை பத்தி பேசல, கிறிஸ்துவமாகி உங்களை பத்தி பேசுறேன், சபையை பற்றி பேசுறேன். உங்க சபையில நீங்க வேதத்தை பின்பற்றுறீங்கல்ல, பழைய ஏற்பாடு வேணும்னு சொல்றீங்கல்ல, நியாயப்பிரமாணம் வேணும்னு பேசுறீங்கல்ல. அப்படி பேசினால் இந்த சட்டத்தை உங்க சபையில யாராவது பின்பற்றுங்க, நிறைவேற்றுங்க பார்ப்போம். இந்த சட்டத்தின்படி நீங்கள் நியாயம் தீர்க்காவிட்டால் தேவன் நாளைக்கு உங்களை கேட்க மாட்டாரு. நீ ஒரு ஊழியக்காரனா இருக்கிறியே, உன் சபையில் இத்தனை பேர் தாய்க்கு சோறு போடலையே, அவங்களுக்கு துணி கொடுக்கலையே, அவங்கள கவனிக்கலையே, அவங்கள ஏசுறானே, அவங்கள பேசுறானே, நீயா இந்த சட்டத்தின்படி அவனை சாக கொடுக்கல அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் நமக்கு வேண்டாம், கஷ்டமான சட்டம். எதெல்லாம் லாபம் வருமோ, எதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குமோ அதை மட்டும் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்துருவோம். இதெல்லாம் பழைய ஏற்பாடு இல்லையோ? நான் உங்களை துக்கப்படுத்தல, யோசிக்க சொல்றேன், சிந்திக்க சொல்றேன். தொடர்ந்து நாம் அந்த அதிகாரங்களை வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதர் சண்டை பண்ணி 18ஆம் வசனம், ஒருவன் மற்றொருவனை கல்லால் எறிந்ததினாலாவது கையால் அடித்ததினாலாவது அவன் சாவாமல் கட்டில் கிடையாய் கிடந்து திரும்ப எழுந்திருந்து வெளியிலே
தன் ஊன்றுகோலை பிடித்து கொண்டு நடமாடினால் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாய் இருப்பான். ஆகிலும் அவனுக்கு வேலை மெனக்கெட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்கு விடக்கடவன். 18-19 சொல்லுது. 2 பேர் சண்டை போட்டுக்கிறான். 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒருவனை அடிக்கிறதா காயம், ஏதோ ஒரு இழப்பு அவனுக்கு ஏற்படுகிறது. ஒரு 3 நாள் 2 நாள் அவன் கட்டில் கடையாய் கிடக்கிறான். அப்புறம் மெதுவா எழுந்து வெளியில வந்துட்டான். அடித்தவன் அவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், இவனுக்கு கொலை தண்டனை கொடுக்க கூடாது. நான் மரண தண்டனை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். 20ஆம் வசனம். ஒருவன் தனக்கு அடிமையானவனையாவது தனக்கு அடிமையானவளையாவது கோலால் அடித்ததினாலே அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும். 1 நாளாவது 2 நாளாவது உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய உடைமை ஆகையால் பழி வாங்க வேண்டியது இல்லை. கொலை செய்யாதிருப்பாயாக. யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கான விளக்கத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் 10 கட்டளை மட்டும்தான் அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்துவது எப்படி ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும். அதை எங்கே நடைமுறைப்படுத்த முடியும்? ஒரு மீதியான் தேசத்துல போய் இந்த சட்டத்தை அவனுக்கு கொடுத்தா அவன் ஏற்றுக்குவானா? அன்னைக்கு வாழ்ந்த ஒரு ஏதோமியர், அன்னைக்கு வாழ்ந்த மீதியானியர், அன்றைக்கு வாழ்ந்த எகிப்தியர், அன்றைக்கு வாழ்ந்த அம்மோனியர் அவன் தேசத்துல போய் ஏன்டா அவன் அப்பனை ஆத்தால இப்படி பேசிட்டு இருக்கிற, சட்டத்தின்படி கொலை செய்யப்பட வேண்டும் வா அப்படின்னு சுத்தி கல்லெறிந்து அவனை கொலை செய்ய முடியுமா? அந்த நாட்டில் இந்த சட்டம் எடுக்கப்படுமா? அதனால அன்பான தேவ பிள்ளைகளே, தயவோடு நீங்க அதை படிங்க, பொறுமையா படித்து புரிந்து கொள்ளுங்கள். நியாய பிரமாணம் என்பது 613 சட்டங்களை உள்ளடக்கியது. அந்த 613 சட்டங்களும் அது உலகளாவிய சட்டம் அல்ல. அது இஸ்ரவேல் ஜனத்திற்காக, இஸ்ரவேல் தேசத்திற்காக, இஸ்ரவேல் ஜாதிக்காக மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட சட்டம் அப்படிங்கிறத முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, 613 சட்டங்கள் எப்படி அப்படிங்கிற விளக்க உரைய தொடங்கி இருக்கிறோம். ஒரு சட்டம் தான் படிச்சிருக்கிறேன், கொலை செய்யாதிருப்பாயாக. இன்னும் 9 மீதி இருக்கு. அவைகள் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து போகிறது, அவைகளை இன்றைக்கு நாம் ஏன் பின்பற்றுவதில்லை என்ற விவரங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்ள அடுத்த வாரம் வரைக்கும் காத்திருங்கள். இதில் உங்களுக்கு கேள்வி இருந்தால் என்னுடைய கைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்னை அணுகுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு தேவைப்படுது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் யூடியூப்பில் தெரிவியுங்கள். அது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் கேட்குற கேள்வி உங்களுக்கு மட்டும் பதிலாக இருக்காது. நீங்கள் கேட்குற கேள்வி அநேகருக்கு அந்த கேள்வி இருக்கலாம். அந்த கேள்வி அவங்க கேட்கும்போது நான் கொடுக்குற பதில் அநேகருக்கு அது பிரயோஜனமாக என்று நான் நம்புகிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற பரலோகத்தின் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இதோ காலம் காலமாய் தலைமுறை தலைமுறையாய் 10 கட்டளைகள் தான் நியாயப்பிரமாணம் என்று நம்பி வாழ்ந்த மக்களுக்கு இந்த பாடங்கள் ஒரு தெளிவை, இந்த பாடங்கள் ஒரு புரிதலை, இந்த பாடங்கள் ஒரு விடுதலையை, இந்த பாடங்கள் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை உண்டாக்க தேவன் கிருபை செய்யும். இதிலே குறை காணாமல் இதில் இருக்கிற உண்மையை ஆராய்ந்து அறிய இதை கேட்கிறவர்கள் முயற்சிக்கு கிருபை தாரும். இதை யாரெல்லாம் தகப்பனை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிறார்களோ, மற்றவர்கள் இந்த தகப்பனை சேனல் குறித்து பேசுகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். தேவ சமாதானம் உங்கள் யாவரோடு இருப்பதாக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.